ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுங்க. நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த எக்ஸாமை எழுதிக்கிட்டே இருப்பேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிங்க. இப்போ ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா 1 or 2 டைம்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இருந்தாலும் உங்கள் ப்ரெஷர் பண்ண வேணாம்னாலும் ஒரு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். பட் ரிலாக்ஸாக படிச்சுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் இது வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டு. இந்த ஒரு விஷயம். சார் சொல்லுங்க. அப்போ பாஸ் பண்ற வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? பாஸ் பண்ணுற வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? தெரியல. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எந்த எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆன்லைன் தானே. ஓகே பண்ணுவேன் சார். மேடம். அதுக்காக நம்ம பல வருஷங்கள்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக நான் அப்படி தான். நான் இங்கே மேலே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் பார்ப்போம். நமக்கு மார்க்கே வராதுன்னு தெரியும். ரிசல்ட்டை பார்ப்போம். 30 மார்க்கு 40 மார்க்கு 40 50 அப்படின்னு வரும். அப்போ கட் ஆஃப் பார்த்தா 70 80 இருக்கும். நெருங்கியெல்லாம் போயிடுவோம். 58 60 சில்லறையெல்லாம் எடுத்துலாம் ஃபெயில் ஆயிருக்கேன். ஒரு மாதிரி ஆகும் அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது. சரி அடுத்த தடவை எப்படியா அடிச்சு தூக்கிடும்டா அப்படின்னு தோணும். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் ப்ரிப்பரேஷனை விட்டுருவோம். அப்புறம் அடுத்த தடவை நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ வரும்போது ஆகா இந்த தடவை கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுன்னு நினைப்போம். அப்ளை பண்ணுற வரைக்கும் ப்ராப்பராக ஒழுங்காக பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் மறந்துடுவோம் இல்லையா? இது ரொட்டீனாக எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஸோ அதனால் வந்து இப்படி இல்லாமல் சின்சியராக பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து 1 or 2 டைம்ஸில் கிளியர் பண்ணிடலாம். அதே என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக பாஸ் பண்ணுற வரைக்கும் எழுதுவோங்கிறது ஒரு பக்கம் மைண்ட் செட்டு. ஏன்னா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். உண்மையிலே வந்து நான் 1 or 2 டைம்ஸில் பாஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்காது. அதையுமே ஓப்பனாக சொல்கிறேன் நான். நிறையா தடவை திரும்ப திரும்ப எழுதுனதுனால தான் அந்த திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஸோ தட் வெறுமனே எக்ஸாம் எழுதுறோம் பாஸ் பண்ணணும்னு இல்லாமல் அதை பற்றி நிறைய ஐடியாஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு. ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியாரிட்டி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு மைண்டில் வந்து திரும்ப திரும்ப செட் ஆயிடுச்சு. அதுதான் ரீசன். ரைட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பேர் பாஸ் பண்ணணும். பர்டிகுலராக நேஷனல் லெவல் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகணுங்கிறது தான் எங்களை மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களோட எண்ணம் அதுதான். மெயினாக நானுமே இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு 2 விஷயம். எக்கனாமிக்கலாகவும் பெனிஃபிட் வேணும். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்று. ப்ளஸ் இன்னொரு விஷயம் எக்கனாமிக்கலான ஆக்சுவலாக நான் டியூஷன் சென்டர் போட்டால் கூட இதை விட நிறைய இன்கம் வரும். ஆனால் டியூஷன் சென்டர் போடாமல் ஏன் இதை எடுக்கிறோன்னா கொஞ்சம் ஹை லெவலில் நமக்கு வந்து ரீச் பண்ணணும். நிறைய பேர் நல்ல ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணும் காலேஜ் லெவலில். அதுதான் ரீசன் வந்து அதுக்காக தான். ஓகே. அப்போ இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். சப்ஜெக்டுக்குள்ளே இந்த சென்ஸ் அப்படின்னா இப்போ மேத்ஸ் பேப்பர் எம்ஏ அப்படின்னு தான் அதை சொல்லிடுவாங்க எல்லா இடத்துலையும். ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 யூனிட் இருக்கும். நெட்டு செட்டு ரெண்டுக்குமே ஒரே தான். 4 யூனிட் இருக்கும். இப்போ இந்த 4 யூனிட்டுமே 100% படிக்கணுமானா கிடையாது. அந்த சூஸிங் த டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது. படிக்கிறத நான் யூஸ்வலாக எப்பவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுலேயும் வந்து நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்லாம் இருக்குது. என்னால் வந்து குறிப்பிட்ட டாபிக் தான் படிக்க முடியும் அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த ஐடியா. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ரியல் அனாலிசிஸும் லீனியர் அல்ஜிப்ராவும் இருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. அதனால் மேக்ஸிமம் இதை கவர் பண்ணிடணும். மேக்ஸிமம் நான் சொல்கிறது. இதில் ரியல் அனாலிசிஸில் வந்து ஆக்சுவலாக வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. கம்பேரிங் லீனியர் அல்ஜிப்ரா. லீனியர் அல்ஜிப்ராவில் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி. இதை கம்பேர் பண்ணும்போது ரியல் அனாலிசிஸில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா லீனியர் அல்ஜிப்ரா வந்து ஒரு 100% இல்லாட்டி கூட அரௌண்டு ஒரு அப்ராக்சிமேட்லி 100% வந்து கவர் பண்ணிடணும். ஒரு சின்ன சின்னதாக விட்டுருவோம். ஒரு 95 கூட நான் போட்டுக்கிறேன். ஒரு 95% கவர் பண்ணிடணும். ரியல் அனாலிசிஸை பொறுத்தளவில் கொஞ்சம் கஷ்டம் நிறைய கவர் பண்ணுறது. அதனால் வந்து ஒரு 80 to 90% ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறத வேணால் நம்ம விட்டுடலாம். இது வந்து கவர் பண்ணணும். ஃபஸ்ட் யூனிட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுலேருந்தே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துடும். வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. செகண்ட் யூனிட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அல்லது மாடர்ன் அல்ஜிப்ரா, அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அப்புறம் மூணாவது வந்து டோபாலஜி இருக்கும். இதில் பார்த்தோம்னா ஆக்சுவலாக மாடர்ன் அல்ஜிப்ராங்கிறது கடல். படிக்க படிக்க வந்துக்கிட்டே இருக்கும். குரூப்பு, ரிங்கு, ஃபீல்டு அதுக்குள்ளே போனோம்னா நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எனக்கு ரெண்டில் எதையாவது நான் 100% கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் கண்டென்ட் கம்மி. கொஸ்டினும் பார்த்தா சம்டைம் வந்து மாடர்ன் அல்ஜிப்ராவோட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் அதிகமாக வந்துடும். ஐ மீன் மார்க் வந்து நமக்கு அதிகமாக வந்துடும். பட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அதனால் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணிடணும். மேக்ஸிமம் இல்லை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். மாடர்ன் அல்ஜிப்ராவில் கொஞ்சம் வேகாக இருக்க டாபிக் மட்டும் வேணால் நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு அரௌண்ட் 80 to 90% வந்து கவர் பண்ணிக்கலாம்.
டோபாலஜி படிக்கணுமா வேணாமா அப்படின்னா என்னை கேட்டால் சாய்ஸ் தான், ஆப்ஷனல் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஆக்சுவலாக கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்களே சிலபஸே ஒரு 2-3 லைன்ஸ் தான் இருக்கும். அது படிக்கும்போது கொஞ்சம் நிறையா தெரியலாம். ஆனால் இவ்வளோ படிச்சுட்டு போய் நமக்கு அங்கே என்ன பிரச்சனை வருமா, 2-3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இவ்வளோ படித்து இவ்வளோ தான் அட்டன் பண்ணணும், இவ்வளோ கொஸ்டின் தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால இதை வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு டோபாலஜி வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப, நான் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன் அதை அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். ஏன்னா 2 கொஸ்டின் கூட நமக்கு ரொம்ப முக்கியம் தான். நான் சொல்கிறது பார்ட் பி பார்ட் சியில். ஏன்னா நமக்கு ஒரு பார்ட் பி கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. இந்த 3 ஒரு கொஸ்டினோட 3 மார்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் அதையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் இது வந்து ஆப்ஷன் செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவில். தேர்ட் யூனிட்டை பொறுத்தளவு மொத்தம் வந்து 6 டாபிக் இருக்கும். மொத்தம் 6 இருக்கும். அந்த 6ல் வந்து ஓடிஇ தனியாக பிடிஇ தனியாக இப்படி பிரித்தோம்னா 6 இருக்கும். இந்த ஓடிஇ பிடிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தளவு நம்ம எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டினை எடுத்துக்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்றதை பார்த்து நம்ம அதை மட்டும் கவர் பண்ணால் கூட போதும், அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஓடிஇ பிடிஇ. ஸோ இவ்வளோ படிக்கணும் மாசான்னு கூட இப்போ உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த முதல் 4 டாபிக் இருக்குது பாருங்கள், ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். நான்லாம் இந்த 4 மட்டும் தான் படித்து பாஸ் ஆனேன், வேறு எதையுமே தொடலை. இந்த 4லையுமே நிறைய விட்டு தான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த 4 முதல் 2 யூனிட்டு, அதுவும் டோபாலஜி விட்டுருங்க. இந்த 4 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகே, பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கனால இட் இஸ் பெட்டர் டு கவர் தேர்ட் யூனிட் ஆல்சோ. இப்போ இருக்க நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தேர்ட் யூனிட்டில் இந்த ஓடிபிடிலாம் சில கான்செப்ட் ரிப்பீட்டடாக வருது, அதனால் அதை பார்த்துக்கலாம். அதனால் தேர்ட் யூனிட்டில் 6 இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த 6ல் இந்த 2 டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும். இது போக வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஈக்குவேஷனில் பேசிக்காக 2 டைப் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஆனால் இதுலேயுமே 1 or 2 கொஸ்டின் தான் வரும். பட் அந்த பேசிக்காக தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 2 or 3 கொஸ்டின் வரும், 2 or 3 கொஸ்டின் வரும். பேசிக் ஐடியா இருந்தால் கூட நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் கால்குலஸாக வேரியேஷன் இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான். இது போக வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இருக்கும், மெக்கானிக்ஸ் இருக்கும். மெக்கானிக்ஸ் வந்து உங்களுக்கு ஐடியா இருந்தால் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை சாய்ஸில் போட்டுருங்க. ஏன்னா நெட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். செட்டு கூட கொஞ்சம் அட்டன் பண்ணிடலாம். மெக்கானிக்ஸ் வந்து மேபி சாய்ஸில் வச்சுக்கலாம், நீங்கள் டவுன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓடிபிடிஇ. அதுக்கு அடுத்து தேர்ட் யூனிட்டில் வந்து இன்டகிரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் வேரியேஷன், நியூமெரிக்கல் அனாலிசிஸ் சில நேரங்களில் அட்டன் பண்ணிடலாம். சம்டைம் லெக்ராஞ்ச் பாலினாமியல் வந்து எது அப்படின்னு டேட்டாவை கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். இதான் வந்து தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரை ஓவரால் ஐடியா. ஃபோர்த் யூனிட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோர்த் யூனிட்டே யாருக்காக அப்படின்னா எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்காக. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க ஹெட்டிங்கே. பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளுக்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில டாப்பிக்கெல்லாம் நம்ம பிஜியில் படிச்சிருக்கவே மாட்டோம், ஏன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஓஆர், இந்த 2 சேர்ந்தது தான் ஃபோர்த் யூனிட். ஓஆர் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் செலக்டிவாக முடிஞ்சால். இந்த ஃபஸ்ட்டு 4 டாபிக் இம்பார்ட்டன்ட், நம்மளுமே அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி போவோம். அது போக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாவது கவர் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்றக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஓஆர்லையுமே செலக்டிவாக பார்த்தா போதும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாம் படிக்கவும் முடியாது, ஏன்னா அது எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கான சிலபஸ். பட் நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்ளை பண்ணும்போது. நம்ம எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணும்போது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தான் எடுக்கணும். இதை தான் அவங்க வந்து பியூர் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் அப்ளைடு மேத்ஸ்னு கோர்ஸ் இருக்கும், எம்எஸ்சி அப்ளைடு மேத்ஸ் இருக்கும், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். பட் நான் மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாருமே என்ன படிச்சிருப்போம்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் படிச்சிருப்போம். ரொம்ப ரேராக தான் சில காலேஜில் வந்து அப்ளைட் மேத்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதான் அந்த விஷயம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சும்மா ஒரு நம்ம படித்த லெவலுக்கு அந்த அளவுக்கு பார்த்துட்டா போதும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கலாம், ஒன்றும் படிக்க வேணாம்னு சொல்ல. நமக்கு இதில் என்ன ப்ளஸ் வரும் அப்படின்னா, சம்டைம் வந்து இந்த யூனிட் 1ல் வந்து கஷ்டமான கொஸ்டின் வந்துருச்சு, அதை நம்ம அட்டன் பண்ண முடியலைன்னா நம்ம இந்த யூனிட் 3, 4ல் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிடலாம் அதுக்காக. ஸோ அதில் விட்டதை இதில் பிடிச்சிடலாம், அதுக்காக தான். ஸோ அச் மச் அஸ் பாசிபிள் இந்த ஆர்டரில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டில் இந்த 2, அதுலேயும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். டோபாலஜி வந்து சாய்ஸு, ஆப்ஷனல். தேர்ட் யூனிட்டில் கொஞ்சம் டிஇ முடிஞ்ச அளவு கவர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் இன்டகிரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் வேரியேஷன், நியூமெரிக்கல் அனாலிசிஸ். மெக்கானிக்ஸ் வந்து சாய்ஸ் தான். ஆக்சுவலாக நானும் நடத்த மாட்டேன், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நெட்டை பொறுத்தளவில் பார்க்கலாம், இந்த தடவை எப்படி கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஐ மீன் கொஸ்டினில் டைம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் டீச் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நடத்தினதில்லை மெக்கானிக்ஸ் பொதுவாக. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மேட்ரிக்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, மார்க்கோவியன் அந்த மாதிரிலாம் வரும். அது வேணால் நம்ம கொஞ்சம் டச் பண்ணி விட்ருவோம் அதுலேயும் ஓஆர்லையும். ரைட், இதான் வந்து ஓவரால் ஐடியா. சரி, எவ்வளவு கட் ஆஃப் வரும் யூஸ்வலாக அப்படி சொல்லுங்க சார். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்ல நம்மளுக்கு ஒன்லி மேக்ஸ் மட்டும் தானே சார் வரும்? ஆக்சுவலாக மேடம் ஓகே, அதையும் சொல்லிடுறேன். கொஸ்டின் பேட்டர்ன் சொல்லிடுறேன். கொஸ்டின் பேட்டர்ன் சரிங்க. மொத்தம் வந்து இதில் 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏபிசி அப்படின்னு இருக்கும். பார்ட் ஏக்கு பேர் வந்து என்னென்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்படின்னா ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அந்த மாதிரி பிளட் ரிலேஷன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஜிகே மாதிரிலாம் வராது. ஆக்சுவலாக ப்ராப்பர் ஜிகேலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அதுவுமே ஒரு ப்ளஸ் என்னென்னா, நமக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் மேத்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோன்னா நம்ம இதில் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதில் எத்தனை அட்டன் பண்ணோன்னா 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். எத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா 20 கொடுத்துருப்பாங்க. அப்போ 5 கொஸ்டின் வந்து நமக்கு சாய்ஸ். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும் பார்ட் ஏல. ஸோ பார்ட் ஏக்கு பேர் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜிஏ அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் இது வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா படிக்கணும். ரொம்ப இதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நம்ம மேஜர் படிக்கிறத விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறணும். ஏன் சொல்ல வரேன்னா, இதில் நீங்கள் நமக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு நாலேஜ் இருந்துச்சுனாலே நம்மளால் இதில் 7 கொஸ்டின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் மேத்ஸு ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலே, ஏன்னா நம்ம மேத்ஸ் பேக்ரவுண்டுங்கிறதுனால ஒரு 7 கொஸ்டின், ஒரு 5லேருந்து 7 கொஸ்டின் அடிக்க முடியும். அதுவே என்னை கேட்டால் போதும். 50%, 7னா 15ல் பாதி, அரௌண்டு 50%. அதுவே நமக்கு போதும் பாஸ் ஆகிறதுக்கு. பார்ட் பி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மேஜர் நம்ம மேத்ஸ் பேப்பர் மட்டும்தான் வரும். பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் பி வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து அதிகமாக பண்ணணும். அது ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அட்டன் பண்ண வேண்டியது எத்தனை அப்படின்னா 25. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க். இங்கே வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 40. இப்போ இதில் ஒரு 15 கொஸ்டின் சாய்ஸ் இருக்குது. அப்போ வந்து 75 வந்துடும். இது வந்து சிங்கிள் கரெக்ட் ஆன்சர், எம்சிக்யூ. பார்ட் பி வந்து பார்ட் பியும் பார்ட் ஏவும் எம்சிக்யூ. பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. எவ்வளோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னா 25%. ஓகேவா? 2 மார்க்காக இருந்தால் 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் வரும். 3 மார்க் கொஸ்டின் பார்ட் பி அப்படின்னா 0.75. ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ராங்காக அட்டன் பண்ணிட்டீங்க, ராங் ஆன்சர் போட்டிங்கன்னா 0.75 மார்க் வந்து சப் பண்ணிடுவாங்க. ஓகே, இதான் அர்த்தம். பார்ட் சி வந்து எப்படி இருக்குன்னா 1 ஆர் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஒரே கொஸ்டினுக்கு 1 ஆர் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர் இருக்கும். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டியது வெறும் 20 கொஸ்டின். ஆனால் எத்தனை கொடுப்பாங்கன்னா 60 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4.75 மார்க். ஓகேவா? 60ல் 1/3, 20க்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் போதும். இது 105 வந்துடுமா? இப்போ இது 95 வரும். ஸோ டோட்டல் போட்டோம் அப்படின்னா 200. இது ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம அட்டன் பண்ண வேண்டிய டோட்டலு. பட் இதை டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் பாதி இருக்கா, ஐ திங்க் 400 சம்திங்கோ 425 என்னமோ வரும். மோர் தென் 400 மேலே போயிடும். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 40 வந்துடுதோ, பயங்கரமாக எங்கேயோ போயிடும். அவ்வளவுக்கு நம்ம 200க்கு தான் அட்டன் பண்ண வேண்டியது. பார்ட் சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. பார்ட் சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால தான் மேலே இருக்கிறது மட்டும் மார்க் பண்ணேன். நோ நெகட்டிவ் மார்க். நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிசி இது 3 கரெக்ட் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. நம்ம 3யுமே செலக்ட் பண்ணியிருந்தா தான் மார்க் கொடுப்பாங்க. இந்த 4.75 மார்க் கிடைக்கும். நீங்கள் ஏபியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சியை விட்டுருந்தீங்கன்னா மார்க் கிடைக்காது. பாதி மார்க் போட மாட்டாங்க. பார்ஷியல் கிரெடிட் கிடையாது இந்த இதில். அதாவது நான் வந்து 1-2 அட்டன் பண்ணிட்டேன் அதனால் மார்க் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்ஷியல் கிரெடிட் கிடையாது, நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது பார்ஷியலில் மட்டும். மற்ற ரெண்டில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25% நெகட்டிவ் மார்க் இருக்குது. சரி, அப்போ இவ்வளவு மார்க்குமே எடுக்க போகிறோமா அப்படின்னா, நீங்கள் நேஷ்னல் லெவலில் ஆல் இண்டியா ரேங்க் வந்து டாப்பில் எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக படித்து 200 கிட்ட போகலாம். ஓகேவா? பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது எல்லாத்துலேயும் பாதி பாதியை போடுங்க.
15 எழுதணும் இல்லையா, அதில் ஒரு 7ஓ 8ஓ போடுங்க. மேபி ஒரு 7 கூட வச்சுக்கிறேன். பார்ட் ஏல வந்து 7. இதில் ஒரு 25 வேணுமா, இதில் வந்து ஒரு 15 போட்டுக்குருவோம். அப்புறம் இதில் வந்து 20 வேணுமா, 10 போட்டுக்குருவோம். இதோட மார்க்கு பாருங்கள், இது 2 மார்க்கு, ஸோ 14 வரும். இது வந்து 3 மார்க்கு, ஸோ 45. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.75. அப்போ 47.5, 48 அப்படின்னு வச்சுக்கிறேன். நியர்லி 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் போட்டு பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 100 வந்துடுமா? சும்மா ரொம்ப இதெல்லாம் டோட்டல் போடலை. இவ்வளோ தான் நம்ம பாஸ் பண்ண வேண்டியதுக்கு எடுக்க வேண்டியது. அவுட் ஆஃப் 200 நீங்கள் 100 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா பாஸ். அப்போ இப்போ இதை வச்சுக்கிட்டு சாய்ஸ் பாருங்கள் நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு 20ல் 7-8 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும், 40ல் 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும், 60ல் 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும், நம்ம பாஸ். நீங்கள் 110 100க்கு மேலெலாம் போயிட்டீங்கன்னா நல்ல ரேங்க்லேயே வந்துடுவீங்க. சார் பார்ட் சில நான் 20க்கு மேலே நம்ம அட்டன் பண்ணலாமா சார், இல்லை 20 மட்டும் தான் பண்ணணுமா? 20 தான் அட்டன் பண்ணணும். 20க்கு மேலே அட்டன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 20 தான் எடுத்துக்குருவாங்க. ஓகே ஓகே. அது ஆன்லைன் எக்ஸாம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 1லேருந்து 60 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். பார்ட் சியில் நீங்கள் வந்து 1லேருந்து 40 வரைக்கும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வேல்யூவேஷனுக்கு 1 to 20 தான் எடுத்துக்குருவாங்க. ஏன்னா 1 to 20 நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க. ரிமைனிங் இருக்கிறத வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. ஐ மீன் அந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 20 தான் அட்டன் பண்ணாங்க. பார்ட் சியில் 20யுமே அட்டன் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை. பார்ட் ஏ பார்ட் பியில் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். கெஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வரும் நிறைய பேர்த்துக்கு. பார்ட் சியில் கண்டிப்பாக வந்து கரெக்டாக 20 அட்டன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் 20க்கு மேலே அட்டன் பண்ணாதீங்க, அது வேஸ்ட் உங்களுக்கு. ஸோ கம்பல்சரியாக 20 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடுங்க. ஸோ அட்டன் 20 கொஸ்டின்ஸ் பார்ட் சியில். ஏபியில் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறது ஓகே, அது பிரச்சனை கிடையாது, அட்டன் பண்ணிடுறீங்க. ஏஆர்பி ஏபியில் கெஸ் பண்ணுறது எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 கொஸ்டின் கன்ஃபார்மாக கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. 4 கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். கெஸ்னால் உங்களுக்கு தெரியும், நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏதோ ஓரளவுக்கு தெரியுது. அப்போ அதை வந்து ஷேர் பண்ணலாமா அல்லது அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தோணும் இல்லையா? இதுதான் ஒரு ப்ராபபிலிட்டி. ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு 4 கரெக்டாக பண்ணிட்டோம், அப்போ போனாலும் ஒரு 25% தான் மார்க் போகும், ரொம்ப பாதிக்காது. பட் வந்துருச்சுன்னா இந்த 5 கொஸ்டின் கரெக்டாக இருப்பேன், அப்போ நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பார்ட் ஏ அண்ட் பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய கெஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்கில் போயிடும், அப்போ பாஸ் பண்ண வேண்டியதும் வராமல் போயிடும். ரைட்? அதனால் நிறைய கெஸ் பண்ணக்கூடாது. பார்ட்ஸில் 100% 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடுறீங்க. ஏபியில் பார்த்துக்குங்க, நமக்கு தெரியும், அட்டன் பண்ணும்போது நமக்கு தெரியும் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், அப்படி பார்த்தா போதும். 12 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம 3 கொஸ்டின் கெஸ் பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவு கெஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய கெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நெகட்டிவில் மார்க் குறைஞ்சிரும். அது இருக்குது. நிறைய பேர் இதில் பாஸ் பண்ண முடியாதுக்கு இது ஒரு காரணம். அதாவது அவங்க வந்து இப்படி அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எப்படி மைண்ட் செட் வச்சுக்கிடுவாங்கன்னா, பார்ட்டியில் 15 அட்டன் பண்ணணுமா, 15மே அட்டன் பண்ணுவாங்க. தெரியுதோ தெரியலையோ 15 அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. பண்ணக்கூடாது. பார்ட் பியில் 25 அட்டன் பண்ணணுமா, 25 அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து. கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு. நல்லா தெரியும், அட்டன் பண்ணிடுங்க. ஒருவேளை 25மே தெரியுதா, தாராளமாக அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி 4 கரெக்ட்னா 1 கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வச்சுக்கோங்க. 4 கரெக்ட் யூ கேன் கெஸ் 1 அப்படிங்கிற ரூல் படி கெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப உங்களை பாதிக்காது. ரைட். ஸோ இதான் வந்து ஓவரால் ஐடியா. இவங்க இடையில நம்ம இது பேட்டர்ன் பற்றி கேட்டனால அதை நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் டோட்டல் ஹவர்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. சிஎஸ்ஆர் நெட்டில் வந்து ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். 3 ஹவர்ஸ் எக்ஸாமு, 3 ஹவர்ஸ் டோட்டலாக சேர்த்து. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் கிடையாது, ஏன்னா அதில் நேஷனல் லெவல் எக்ஸாம் அது. சரிங்களா? நீங்கள் உள்ளே போய் ஆன்லைனில் தான் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் நடத்துவாங்க.
3 ஹவர்ஸு 200 மார்க்ஸ் டோட்டலாக அட்டன் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், 3 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். 3 ஹவர்ஸ் டைம் வந்து சிங்கிள் இதில் தான் நடக்கும், இடையில பிரேக்லாம் கிடையாது. 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நடக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சிக்கு தனித்தனி கட் ஆஃப்லாம் கிடையாது. அதையும் சொல்லிடலாம், ஏன்னா நிறைய பேர் அதுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து டோட்டல் சேர்த்து தான். யூஸ்வலாக 50%, 50%ங்கிறது அதிகம். 40-45 ரேஞ்சில் தான் இருக்கும் கட் ஆஃப். நான் சொல்லுறது பிசி ஜென்ரலுக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வரும்போது உங்களுக்கே தெரியும், ஏன்னா இதுதானே ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே தானே போகும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூஸ்வலாக என்ன இருக்குன்னா, பிசிக்கு வந்து 90 மார்க்ஸ் இருக்கும், அதாவது 45%. யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் நிறையா தடவை இது இருந்திருக்கு. ரொம்ப ரேராக தான் 100 கிராஸ் பண்ணியிருக்கு. அதுவும் யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான், ஜென்ரல் 10க்கு தான். மற்றவங்களுக்குலாம் அப்படியே நீங்கள் மார்க்கை குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். பாஸ் பண்ணாலே கம்பல்சரி ஜாப் போட்டுருவாங்களா சார், இல்ல அமௌண்ட் ஏதும் கொடுப்பாங்களா? இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு கிடையாது. சரிங்களா, இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த நெட் எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் பண்ணிட்டா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நேஷனல் லெவல்லையோ இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா. செட் இருந்தால் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் வந்தால் நம்ம அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். இது நம்மளோட வேலை. ஓகேவா? இது எலிஜிபிலிட்டி நம்ம கிடச்சிருச்சு, அப்ளை பண்ண வேண்டியது நம்ம அப்ளை பண்ணணும். அப்புறம் அந்த ஏஜென்சிக்கு ஏற்ற மாதிரி சிலர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, சிலர் வந்து இன்டர்வியூ பேஸில் எடுப்பாங்க. அது அவங்கள பொறுத்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். சார் இதுக்கு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போகணும்னா எப்படி சார் அப்ளை பண்றது? வேற எதுக்கு? அதாவது இந்த நெட்டுங்கிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் எலிஜிபிள். சரிங்களா? ஒருவேளை வந்து நெட்டில் இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜேஆர்எஃப் இருக்கு இல்லையா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் தான் பண்ணணும்னு இல்லை, சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி கேட்டாங்கனாலும் நீங்கள் போய்க்கலாம். இதுக்கெல்லாம் இப்போ ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 40,000 கொடுக்குறாங்க. இந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு மாதத்துக்கு, வருஷத்துக்கு இல்லை, 1 மந்த்துக்கு. அது கொஞ்சம் ஏஜ் லிமிட் இருக்கும். யூஸ்வலாக 28, பிசி வரைக்கும்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எல்லா உமன் கேண்டிடேட்டுக்குமே யூஸ்வலாக 5 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து 28 + 5 வந்து நம்ம 33 வரைக்கும், அதாவது எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து 33 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால், லெஸ் தென் 33 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜேஆர்எஃப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே போத் அப்படின்னு கேட்பாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அது போக வந்து இந்த நெட்டில் வந்து இப்போ 3வது கேட்டகரி பிஹெச்டி. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டி வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. இதை வச்சே வந்து நீங்கள் பிஹெச்டிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2000, 3000 வாங்குவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 2000, 3000 ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேறு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கேட்டுட்ருப்பாங்க, எலிஜிபிள் சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டி வைக்கிறது. பட் நெட் எக்ஸாம் போகிறதுல மொத்தமே நம்ம வந்து ஐ திங்க் 650 ரூபா என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லையா? அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து அதே மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி எத்தனை வருஷம் இது எழுதிக்கிட்டே இருக்கணுமானா, நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து வேலிடிட்டி வந்து ஃபார் எவர். நெட் எக்ஸாமோ செட் எக்ஸாமோ திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. எலிஜிபிலிட்டி வந்து கண்டிஷன் கிடையாது, இத்தனை வருஷத்துக்கு தான் செல்லும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மற்ற இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நெட்டு ஆர்பிஹெச்டி அப்படி தான் அவங்க போடுவாங்க. நெட்டு செட் ஆர்பிஹெச்டின்னு தான் போடுவாங்க. அவங்க ஒரு கிரிட்டேரியா வச்சுருப்பாங்க, இதுக்கு இவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்டர்வியூ பேஸில் எடுப்பாங்க, நிறையா இருந்தால் இந்த ரிட்டன் எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் உங்களை மாதிரி கேண்டிடேட் இப்போ நான் நெட்டு பாஸ் பண்ணால் என்ன சார் யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டேட்டா கூட நியூஸ் பேப்பர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் இருக்க வேண்டிய மொத்தம் ப்ரொஃபஸர்ஸு, ஐ மீன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து 10,500 பேர் இருக்கணும். இதில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னா வெறும் 1000 தான். அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னா 9,500 வேக்கண்ட் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது ஆக்சுவலாக. இதான் இன்றைக்கி இருக்க நிலமை. மொத்தம் வந்து 180 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்லி 183 நினைக்கிறேன். 183 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதாவது எய்டடெல்லாம் சேர்க்காம கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இத்தனை இருக்குது.
ஸோ இதில் இன்னைக்கு நிலைமை இதுதான். எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10,000 வேக்கண்ட் இருக்கு. இப்போ ரீசெண்ட் கால்ஃபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து வெறும் 2708 இல்லையா? அவ்வளோதான். இப்போ வந்து மறுபடியும் கால்ஃபர் பண்ணி போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2708. இதை நீங்கள் இதுலேருந்து கழிச்சா கூட இன்னும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ அது கண்டிப்பாக அடுத்தடுத்து போட்டு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா போக போக வந்து ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இதில் இந்த 1000 பேரில் இருக்கவங்களும் அடுத்தடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டே போவாங்க. நிறைய காலேஜஸில் பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் தான். பிரின்சிபல் இன்சார்ஜ் தான் இருப்பாங்க. அதுவே இந்த 180ல் 100 காலேஜஸில் பிரின்சிபல் கிடையாது. பெர்மனன்ட் பிரின்சிபல் கிடையாது. நிறையா டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடியே யார் இருக்கான்னா கெஸ்ட் லெக்சர் தான் இருக்காங்க இந்த 180 காலேஜில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஸ்டாஃப் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, செட்டோ நெட்டோ குவாலிஃபை ஆகி வச்சுக்கிட்டோன்னா ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். இமீடியட்டாக 10,000 உடனே போடுவாங்களான்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற பொறுத்து இருக்கும். ஆனால் எப்படினாலும் இது போட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போயே என்ன கோரிக்கைன்னா, ஏன் வெறும் 2500 போடுறீங்க, ஒரு 5000 போடலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க டிஆர்பி மூலமாக. ஓகே. அதனால் நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் காலேஜ் போனால், இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நெட்டு செட் ஏதாவது வேணும், ஆர் பிஹெச்டி வேணும். இது போக இன்னொன்று வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து ஏற்கனவே எக்ஸாம் வச்சு தான் எடுப்பாங்க. ஒரு ஐ திங்க் 10-11 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், பியூர் கவர்மெண்ட், எய்டட் இல்லாமல். இதுக்கு வந்து இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் மாதிரி ரிட்டன் எக்ஸாம் தான் வைப்பாங்க. 200 மார்க், 200 அல்லது 190 மார்க் வைப்பாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு நெட்டு செட் ஆர் பிஹெச்டி இருக்கணும். அப்போ இதுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆயிரும். இந்த வருஷம் ஆனுவல் பிளானில் போடலை, ஆனால் கொஞ்சம் வேக்கண்ட் இருக்குது. மேபி அடுத்த வருஷம் வரலாம். செட்டு நெட் ஆர் பிஹெச்டி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம எலிஜிபிள். இதில் கவனிக்க வேண்டியது ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. காலேஜ் டிஆர்பியில் கூட இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஆர்ட்ஸ் டிஆர்பி. பட் இன்ஜினியரிங் டிஆர்பிக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். அதில் இருக்கிற மார்க் வச்சு நீங்கள் வாட்டு போயிட்டே இருக்கலாம். 190 மார்க் அதில் இருக்க மார்க்கு. வெறும் 10 மார்க் தான் இந்த ஹையர் குவாலிஃபிகேஷன், எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி இருந்தால். பட் இந்த 190க்கு நீங்கள் நம்ம நல்ல மார்க் எடுத்தாலே போயிடலாம், உள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக 2016 வச்சாங்க. அதனால் அடுத்து அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம இதை கிளியர் பண்ணி வைக்கிறனால இருக்கிற யூசஸ். ஓகே சார்.